தான் வந்து நைட் ஸ்டடி பண்ணுவார், அது எனக்கு தெரியும். 1:30. earliest EFT stands for earliest finish time. கீர்த்தனா, என் வாய்ஸ் கேக்குறதா? உங்களுக்கு மொபைல் ப்ராப்ளமா இருக்கா? லேட்டஸ்ட் கேட்கல. லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஸ்லாக்கு இதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து ஃப்ளோட். ஃப்ளோட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போதைக்கு இது சென்டென்ஸா எழுதிக்கோங்கன்னா, இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அவைலபிள் டைம் மைனஸ் டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் இட். இது எழுதிக்கோங்க. இது 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 3 4. அடுத்தது டோட்டல் ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட் டோட்டல் ஃப்ளோட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, இது வந்து EST and EST, earliest start time of tail event and latest finish time of head event. அதாவது நான் ஒரு ஹை லெவல்ல சொல்றேன் பாருங்க, இண்டிகேஷன் சொல்றேன். இந்த இந்த 00 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இதுதான் earliest start time. சரியா? EST, சாரி, ESTன்னு சொல்றோம் இல்லையா, ESTன்னு சொல்றாங்க. இந்த earliest start time அதுலயே வந்து ஆமா, earliest start time வந்து ES, earliest finish time வந்து earliest start time என்றது இந்த 0, earliest finish timeன்றது 2. எப்படின்னா, இந்த earliest start timeல இருந்து இந்த டியூரேஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா earliest finish time கிடைச்சிரும். அதே மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் அப்படின்னு இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம்ன்றது சே ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த அது வந்து உங்களுக்கு இந்த நெட்வொர்க்ல இருந்து நான் சொல்லி தரும் போது ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் மைனஸ் இந்த டைம் டேக்கன். கேக்குறதா உங்களுக்கு? கிளியரா கேட்கலையா? ஓஹோ, ஓகே. நான் அப்போ இதுல எழுதுறேன், உங்களுக்கு பெட்டரா புரியுதுன்னு பார்க்கலாம். டோட்டல் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம் பேசிக்கா, அப்புறம் சம்பறேன். earliest start time of tail event and latest finish time of head event. இது எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். EST earliest start time of tail event. இது முடிஞ்சதுன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது, அதாவது மண்டே கிளாஸ்க்கு வரும்போது கோ த்ரூ பண்ணிடுங்க. earliest start time of tail event and latest finish time of head event. ஓகேவா? அப்புறம் அந்த டியூரேஷன், then subtract the duration time of the activity from the value obtained in IE. இந்த ஒரு வேல்யூ வந்திருக்கும்ல, அதுல இருந்து நம்ம டியூரேஷன் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி மைனஸ் பண்ணா ஃப்ளோட் கிடைச்சிரும். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரொம்ப டீடைலா போகணும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட் இப்போதைக்கு வேணாம், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃப்ளோட்னா என்னன்னு சொல்லி தரேன். ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு, எல்லாரும் எழுதிக்கிறீங்களா குட்டி நோட்ல? ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 total float minus slack time of the head event. Total float minus slack time of the head event. Slack time na என்ன அர்த்தம் கீர்த்தனா? ஸ்லாக் டைம்னா என்னன்னு படிங்க கீர்த்தனா.
கீர்த்தனா எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே கண்ணா. தெரியல, எப்பவுமே கேட்கும் உங்களுது. தாரணியில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நந்தனா நீங்க சொல்லுங்க நந்தனா. ஸ்லாக்னா என்ன? எல்எஃப்டி அது புரிஞ்சிச்சுல்ல. ஸோ டோட்டல் ஃப்ளோட்லேருந்து வருதுல்ல ஆன்சர், அதுலேருந்து ஸ்லாக் டைம் ஆஃப் தி ஹெட் இவெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் ஃப்ரீ ஃப்ளோட். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கும் டெய்ல் ஸ்லாக்குக்கும் டிஃபரன்ஸ் தான் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஸோ இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் டெய்ல் ஸ்லாக். இந்த ஒவ்வொன்றும், அதாவது ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங், இது ஏர்லியஸ்ட் எண்டிங் எவெண்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்னொன்னா கிளியரா சொல்லுவேன். இந்த ஜீரோ ஏன் இங்க வருது, இங்க இங்க ஜீரோ ஏன் வருது, அதே மாதிரி இங்க ஏன் 4 வருது, இங்க அந்த மாதிரி ஒவ்வொரு event-ஆ தனித்தனியா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் இவெண்ட், இந்த சினாரியோக்கு என்ன எண்ட் event, அதோட அதோட சிக்னிஃபிகன்ஸும் சொல்வேன் ஓகேவா சம் வரும்போது. இப்போ ஜஸ்ட் நீங்க நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. என்ன சிவா சொல்றீங்க, இது ஃபுல்லாவே கேட்பாங்களான்னு கேக்குறீங்களா இப்படி? ஆ வரும் சிவா, 3 இதுவுமே வச்சு வரும் சிவா. இங்க பாருங்களேன், இந்த வாட்டி அப்படிதான் வந்தது சிவா. 3மே வச்சுதான் வந்ததுன்னு தான் சொன்னாங்க ஸ்ரீதேவி, நாங்க பார்த்தோம். அப்படியே மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம் அப்படியே கேட்டான். புக்கு சம் தான், எல்லாமே புக்கு சம் தான். இப்படி வரும் சிவா, நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இல்ல சிவா, அவங்க மார்க்ஸ் நல்லா வாங்கியிருக்காங்க, அக்ரிகேட்ல உங்களுக்கு வரல. அவங்க அவங்க இப்போ திருப்பி படிக்க போறேன் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட் வேணா கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஐசிஎம்ஏ தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸே, டார்கெட்டே அதான். பட் ஆனா நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், பட் அவங்களுக்கு அக்ரிகேட்ல இதுவாயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு இருந்தாங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் நிறைய கவர் பண்ணியிருந்தாங்க. நாங்க அன்னைக்கு அதுதான் சொல்றேன், அன்னைக்கு மார்னிங் பார்த்தோம் நாங்க. ஞாபகம் இருக்கு மார்னிங், இல்ல இல்ல இல்ல, ஆமா அதுக்கு ஒரு நாள் கேப் லீவ் இருந்தது, அன்னைக்கு மார்னிங் பார்த்த கொஸ்டின் அப்படியே எக்ஸாம்ல அடுத்த நாள் கேட்டிருந்தாங்க. ம். இப்போ இங்க இந்த சம் பாருங்க சிவா, டோட்டல் ஃப்ளோட்டும் கேட்டிருக்கான், ஃப்ரீ ஃப்ளோட்டும் கேட்டிருக்கான், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டும் கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா கேட்பான். இது 14 மார்க். இந்த மாதிரி ஸோ இது வரைக்கும் இது வரைக்கும் எழுதிட்டோமா? இப்போ இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டோட என்னன்னா, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் டெய்ல் ஸ்லாக். இதான் ஓகேவா? ஸோ யூஸ் ஆஃப் ஃப்ளோட் இன்ஃபர்மேஷன், இப்போ ஒன்றா படிக்கிறேன் பாருங்க. ஸோ டோட்டல் ஃப்ளோட்ன்றது மேக்ஸிமம் அமௌண்ட் பை விச் duration time of an activity can be increased without increasing the total duration time of the project. இதுல இந்த calculation. இப்போ இந்த float வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, resources for completing the activity, அதாவது ஒண்ணு எனக்கு வந்து அந்த வேலை பண்றவங்க ரிசோர்சஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கு, என்ன தேவையோ அது இல்ல, அப்பனா என்ன அர்த்தம்னா அதனால என்னால டைம்க்கு வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. அப்போ so any extra resources or say critical path needs crashing சொல்லிட்டு ஒரு process இருக்கு in order to reduce the negative float. crashingன்றது வந்து என்னன்னா, நான் வந்து யாராவது ரிசோர்சஸ எக்ஸ்ட்ராவா டெம்பரரியா நான் ரெக்ரூட் பண்ணி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க சிவா. ரெக்ரூட்மெண்ட் எப்படின்னா, வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, இப்ப சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் 4 பேர் வேணுன்ற விதத்துல 6 பேர் வேணும் மாதிரி இருக்கும்னா, அப்பனா எனக்கு ஃப்ளோட் வந்து நெகட்டிவா காமிக்கும் நான் கால்குலேட் பண்ணும்போது. அப்ப வந்து எங்களோட சீனியர் என்ன சொல்வாருன்னா, அப்போ நம்ம இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதே குவாலிஃபிகேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது. அப்ப அப்படி பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் கிரிட்டிக்கல் பாத் இருக்கு இல்லையா,
எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸை உள்ள எடுத்துட்டு வரும்போது அப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அதுக்கு பேர் என்னன்னா கிராஷிங் சொல்லுவாங்க. இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த நெகட்டிவ் ஃப்ளோட். டெர்மினாலஜிஸ் தான் இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா சம் போடும்போது இவ்வளோ அளவுக்குலாம் உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேவா? மித்ரா வஷிதா கீர்த்தனா இது வரைக்கும் புரிஞ்சுதா சிவா? நேத்திக்கு நம்ம எப்படி அழகா ப்ரெடிசஸர் சக்சஸ் எல்லாம் ஈஸியா பண்ணினோம். பட் என்னமோ ஒரு எடுக்கும் போது அப்படியே கெத்தா ஸ்டார்ட் ஆச்சு இல்ல இது. ஆனா டயக்ராம் பார்த்தோன்னே எப்படி குட்டி குட்டியா ஈஸியா இருந்தது அந்த மாதிரி தான் இது. பார்க்கறதுக்கு தான் இதுவா இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இது. இஃப் த டோட்டல் ஃப்ளோட் ஜீரோவா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப நாங்களா ஹாப்பி ஆயிடும். ஃப்ளோட் ஜீரோ தான். எனக்கு இருக்கிற பீப்புளை வச்சு நான் மேனேஜ் பண்ணிடலாம். கரெக்டான டைமுக்கு டிலே இல்லாம முடிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளோட் ஒருவேளை பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நான் 4 பேரே இதுக்கு தேவையில்ல 2 பேர்லயே முடிச்சிடலாம். ஓகேவா? ஒருவேளை நான் 4 மாசம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட 4 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா 2 பீப்புள் வச்சு நார்மல் டைமுக்கு முடிச்சிருவேன். ஓகே. ஆனா நான் வந்து எனக்கு எக்ஸஸா 2 பீப்புள் இருக்கிறதுனால 4 மாசம் சொல்லியிருக்கிற டாட்ல 2 மாசத்துலயே முடிச்சு கொடுத்துருவேன். அதுதான் ஃப்ளோட்டோட நெகட்டிவ், ஜீரோ அண்ட் பாசிட்டிவோட கன்க்ளூஷன்ஸ். புரிஞ்சுதா? இது எம்சிக்யூல வரும். மூணுத்துல ஏதாவது ஒன்று எம்சிக்யூல வர சான்சஸ் இருக்கு. ஃப்ளோட் ஜீரோவா இருந்தா என்ன, ஃப்ளோட் நெகட்டிவா இருந்தா என்ன, ஃப்ளோட் பாசிட்டிவா இருந்தா என்ன. புரிஞ்சுதா? 4 பேருக்கு புரிஞ்சுதா? ஓகே. ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் தட் ஃபிராக்ஷன் ஃப்ரம் டோட்டல் ஃப்ளோட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி which can be used for rescheduling the activity without affecting the succeeding activity. இது வந்து float of activityல ஒரு பாகம். ஓகே. used for rescheduling எனக்கு succeeding activity அஃபெக்ட் ஆகாம நான் ஒரு ஆக்டிவிட்டியை ரீஷெடியூல் பண்றேன் அப்படின்னா அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட். அப்போ அது இது வந்து மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் இது இது எப்படி நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த டயக்ராம் வச்சு எப்படி கனெக்ட் பண்றேன்னா டெய்ல் அண்ட் ஹெட் events ஆர் given at their earliest times. அதாவது இஎஸ்டி அண்ட் இஎஃப்டி ஃப்ரீ ஃப்ளோட் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா பை டிடக்டிங் ஹெட் ஸ்லாக் ஃப்ரம் த டோட்டல் ஃப்ளோட். அதுக்கு தான் டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் டைம் ஆஃப் த ஹெட் event. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு பக்கம் மீனிங், ஒரு பக்கம் ஃபார்முலா, அப்படியே டிராவல் பண்ணிட்டே வாங்க. இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட டைம் ஸ்டார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டியே நான் திருப்பி ரீஷெடியூல் பண்ணலாம் வித்தவுட் அஃபெக்டிங் த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் எனி இமீடியட்லி ஃபாலோயிங் த ஆக்டிவிட்டி. அதாவது இது எப்படி நான் சொல்றேன்னா ஒரு குட்டி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நான் வந்து மருதமலை மருதமலை கோயிலுக்கு நான் போனோம். கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நான் வந்துட்டேன். ஓகேவா? மித்ரா, நந்தனா, கீர்த்தனா 3 பேரை வந்து சாரி கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மருதமலை பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. நான் தான் ஆனா ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி. நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க பூஜையை ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்னோட ஆக்டிவிட்டிய நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் கிளம்பினா கூட ஓகேவா, இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்களா பஸ் ஏறுறாங்களா கீர்த்தனா நந்தனா அவங்களது அஃபெக்ட் ஆகாம இருக்குல்ல அதை தான் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ளோட்னு சொல்றாங்க. புரியுறதா? நான் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் என்னோட ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதான் பிளான். என்ன சொல்றா கீர்த்தனா, மேம் நீங்க வந்து அங்கேருந்து பஸ் ஏறுங்க அதுக்கப்புறம் நாங்க இங்க பஸ் ஏறணும்னு சொல்றாங்க. இதான் சொல்றாங்க. ஆனா என்னோட பஸ் ஏறது 10 நிமிஷம் டிலே ஆயிடுத்து. என்னோட 10 நிமிஷம் டிலே ஆகி நான் பஸ் ஏறல. ஆனா ஏற வேண்டியது ஏறல, ரீஷெடியூல் ஆயிருக்கு. ஆனா மருதமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுக்கும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் எந்த இம்பாக்ட் கிடையாது. இவங்க 2 பேரும் 3 பேர் பஸ் ஏறிடுறாங்கல்ல. அப்ப என்ன ஆயிடுறது, இந்த செகண்ட் பிளான் ஆன ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி என்னோட ஸ்டார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டினால அஃபெக்ட் ஆகாத இருக்கிறது தான் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். புரியுதா? இது இந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னா நான் ஆரம்பிக்கிற வேலையோட டிலேனால என்னோட ரெண்டாவது வேலை பாதிக்கப்படாம இருக்கிற டைமை தான் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் டைம் ஆஃப் டெய்ல் event. ஸோ த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் டெய்ல் ஸ்லாக். இப்போ இந்த ஃப்ளோட் இன்ஃபர்மேஷன் எங்க யூஸ் ஆகும்னா டிசிஷன் மேக்கிங். ஓகேவா?
ஸோ டோட்டல் ஃப்ளோட் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணலாம். டோட்டல் ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணலாம் எப்பன்னா என்னோட சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டி நான் டிஸ்டர்ப் பண்ணாம இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் தான் இந்த செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க. அப்போ சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணாமையும் டோட்டல் ஃப்ளோட்டை யூஸ் பண்ணலாம். Independent float can also be used in allocating resources elsewhere and increasing the time of some non-critical activity. நான் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு அந்த ரிசோர்ஸஸை வந்து நான் வேற எங்கேயாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோட டைமை நான் இன்க்ரீஸ் பண்றேன். நெகட்டிவ் ஃப்ளோட்ன்றது என்ன சொல்றதுன்னா ரிடக்ஷன் அண்ட் டார்கெட் டைம் டு ஃபினிஷ் த ஒர்க் இன் டைம். நான் டார்கெட் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு ஒர்க்கை வந்து கரெக்டாக முடிச்சுட்டு டார்கெட் டைமை கம்மி பண்றேன். அப்படின்னா என்னோட டெட்லைனை வந்து சுருக்கிக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஃப்ளோட்டோட அட்வான்டேஜஸ். இதுல இப்ப நம்ம பார்க்கற ஒரு கான்செப்ட் வந்து சிபிஎம். இது தியரிக்கும் இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூ இம்பார்ட்டன்ட், சம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கிறேங்கண்ணா. ஓகே, நீங்க இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கல் பாத் மட்டும் எடுத்துறேன். கிரிட்டிக்கல் பாத் அனாலிசிஸ் இஸ் an important rule in production planning. கேன் சார்ட்ஸ்னா என்னடா நந்தனா? நீங்க சூப்பரா எழுதியிருந்தீங்களே, நான் பார்த்தேன் உங்க நோட்ஸை. என்ன ஓவரால் சும்மா ஸ்டோரி லைன் சொல்லுங்க, எல்லா பாயிண்ட்லாம் சொல்ல வேணாம். கேன் சார்ட்னா என்ன? கரெக்ட், வெரி குட்ரா. கேன் சார்ட்ஸ் ஆர் ஒன்லி ஒன் ஆஃப் த டூல்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங். இவங்கள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு என்னன்னா, ஃபார் விச் தே ஆர் ஃபவுண்ட் டு பி அன்சூட்டபிள். ஓகே, என்ன தெரியுமா, கேன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா அந்த வேலை எங்கேயாவது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேன் சார்ட் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஓகேவா, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கேன் சார்ட் வந்து நீங்க பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்லயும் பாப்பீங்க. சார் கவர் பண்ணாரா அது? ஸ்டார்ட் பண்ண இல்ல, இனிமே தான் பண்ணுவார் நினைக்கிறேன். அது எஃப்எம்லயும் டச் பண்றாங்க. கேன் சார்ட் வந்து is a sequence of operations or the earliest possible date for the completion of the project as a whole cannot be ascertained. This problem is overcome by the method of, see, the disadvantage of Gantt charts is basically taken care by the method of critical path analysis அப்படியும் சொல்லலாம். ஓகேவா, சிபிஎம் வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் ஷெட்யூல் பண்ணுவாங்க. where the relationship between different parts of a project is more complicated than of a simple chain of tasks to be completed one after நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட், இதுக்கு நெக்ஸ்ட், இதுக்கு நெக்ஸ்ட், இதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளால பிளான் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு நெக்ஸ்ட், இதுக்கு நெக்ஸ்ட், இதுக்கு நெக்ஸ்ட்ன்றது தான் கேங் சார்ட். கரெக்டா? பட் எல்லா டைம்லயும் அப்படி இருக்குமான்னா கிடையாதுல்ல. எல்லா டைம்லயும் இப்போ 12th முடிச்சோம், பிகாம் முடிச்சிட்டோம், ஓகேவா, சிஎம்ஏ முடிச்சிட்டோம், வேலை கிடைச்சிட்டு, கல்யாணம் ஆகுறது, கிட்ஸ் வராங்க, ஃபாரின் போகிறோம், செட்டில் ஆகிறோம், வீடு வாங்குறோம், கார் வாங்குறோம், பெரிய வேலைக்கு போகிறோம், பங்களோ கட்டுறோம். இப்படியே ஒரு மனுஷனோட லைஃப் இருக்காது. கரெக்டா? என்னோட 12th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு பிகாம் முடிக்கிறேன். சிடபிள்யூ என்ட்ரே பெரிய ஒரு ட்ராவலாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நடுவில் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேலை கண்டினியூ பண்ணேன். அப்புறம் பிரேக் ஆச்சு. அப்புறம் ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா மேலே கீழே மேலே கீழேன்றது தான் என்னோட ஜர்னி. இந்த மாதிரி என்னோட கண்டினியூஸாக இல்லாத போது தான் when I not able to exactly predict that there is a continuous movement of my project steps, அப்போ தான் சிபிஎம் உள்ள வராரு இறங்கி. நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மெத்தட் தான் சிபிஎம். ஓகேவா, சிபிஎம்ன்றது எப்படின்னா can be used at one extreme for the very simple job and other extreme for the very complicated task. சிபிஎம் ஆனா நிஜமாலே செம்ம மெத்தடுங்க, சூப்பர் மெத்தடு. CPM is a route between two or more operations with which minimizes or maximizes some measures of performance. It's defined as a sequence of activities which will require greatest normal time to accomplish. It means that the sequence of activities which require longest duration
ஆர் சிங்கிள்ட் அவுட், அதுக்கு மட்டும் தனியா இது பண்ணுவாங்க. It is called at critical path because any delay in performing the activity on this path may cause delay in the whole project. அதாவது எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் பண்றேன், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதுன்னா அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேவா? அந்த நோட் பண்ணி வைக்கிற பாயிண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ such critical activities should be taken up first. எப்பவுமே சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு தெரில, நாங்க படிக்கும் போது சொல்லுவாங்க, பிகாம்லலாம் சொல்லுவாங்க மிஸ், ஃபர்ஸ்ட் கஷ்டமான கொஸ்டினை படி, அப்புறம் ஈஸியான கொஸ்டின் படிடுவாங்க. நீங்க இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாக்குறீங்களா? ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் நான் பார்த்தேன். 2 பேர் நிக்கிறாங்க, 10 பால்ல லைனா அடுக்கி வைக்கிறாங்க. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை முதல் பால் எடுத்துட்டு இருக்க குழந்தை ஃபர்ஸ்ட் வராது. கடைசி பால எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னிட பால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வர குழந்தை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது கடகடன்னு ஓடி போய் கடைசி பால் எடுக்கிறது. ஏய், நீங்க யார் பார்த்திருக்கீங்க? நம்ம இப்ப 4 பேர்ல நந்தனா நீங்க பார்த்திருக்கீங்களா? சூப்பர். உங்களுக்கு அது புரிஞ்சுதா அந்த கான்செப்ட்? அதான் அங்க சொல்றாங்க. மித்ரா, சிவா, கீர்த்தனாக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நல்லா பாத்துக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின் ஆல்சோ. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, பட் தென் ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேர் நிக்கிறாங்க சிவா, இங்க ஒரு டப்பா இருக்கு. இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சினாரியோனா, இது ஒரு மேனேஜ்மெண்ட் சினாரியோ. கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. கேக்குறது எல்லாருக்கும். இப்போ இங்க ஒரு இது ட்ரம் இருக்கு, இங்க நிறைய பால்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஓகே, இல்ல இல்ல நிறைய பால் இல்ல, இங்க பால்ஸ் இருக்கு. அதை தவிர இங்க 1 2 3 4 5 வச்சிருக்காங்க. இங்க 1 2 3 4 5 வச்சிருக்காங்க. நந்தனா நீங்க ஆன்சர் சொல்லாதீங்க கண்ணா. சிவா ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க சிவா. சிவா இது ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடணும் சிவா. ஓடி 1 மினிட் தான் டைம். ஓகே, இந்த பையன் இந்த 5 பால்ஸ் 1 மினிட் இதுக்குள்ள போடணும். அதே மாதிரி இந்த பையன் போடணும். எந்த பையன் எப்படி இந்த பால்ஸை எடுத்து கடகடன்னு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கிரிட்டிக்கல் ஃபர்ஸ்ட்டுக்கும் இருங்க இருங்க. ஃபர்ஸ்ட் சிவா யார் சொல்றீங்க? நந்தனா 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 நீங்க சொல்லாதீங்க. நந்தனா நீங்க சொல்லாதீங்க. ஆ, யார் ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க சொல்லுங்க சிவா. சும்மா ட்ரை பண்ணுங்க சிவா. இல்ல சிவா, 2 பேரும் நல்லா ஒல்லி தான், ஆக்டிவ் தான், செம்ம பிரிஸ்க், எல்லாமே ஒரே ஒரே மாதிரி தான். எந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி கேக்குறான், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அவங்களால 1 மினிட் டைம்ல இந்த பாலை இதுல போட முடியும்? ஆனா ஒரு ஒரு பாலா தான் எடுக்கணும், மொத்தமா 5 பாலையும் எடுத்து போடக்கூடாது. ம். நீங்க நார்மலா திங்க் பண்ணுங்க சிவா, பயங்கரமா திங்க் பண்ணுவான் அதுலயே நீங்க சொல்லுவீங்க. சம்டைம்ஸ் நம்ம பயங்கரமா திங்க் பண்ணுவோம்ல, பட் ஆன்சர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது. நீங்க நார்மலா திங்க் பண்ணுங்க. ஒரு அது நைட்டு 10 மணிக்கு கேட்கறதுனால கஷ்டமா இருக்கா? இல்லாட்டி சிவா நீங்க கண்டிப்பா கரெக்ட் பண்ணிடுவீங்க. நீங்க மித்ரா, நந்தனா, கீர்த்தனாலாம் நார்மல் கொஸ்டின் தான். பட் எனக்கு இது என்னன்னா, இந்த வேர்டு பார்க்கும்போது இந்த வேர்டு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்டா நந்தனா? எனக்கு இந்த சினாரியோ இங்க கனெக்ட் பண்ணணும்னு தோணு. எனக்கு கனெக்ட் பண்ணு. ஆ, இது கண்டிப்பா உங்களுக்கு இது பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுது, அதுக்காக தான் கேக்குறேன். சிவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சக்தி சஞ்சய் இருக்கீங்க சிவா, உங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. இந்த பாலை ஒவ்வொரு பாலையா எடுத்து எடுத்து இங்க போடணும், ஆனா 1 மினிட் குள்ள போடணும். என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க அப்படி கேக்குறேன். ஆ ஒன்னொன்னா எடுத்துட்டு போடுவீங்கல்ல, எப்படி ஒன்னொன்னா எடுத்துட்டு போடுவீங்க? இது இது எடுப்பீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல இத ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா எடுத்து போடுவீங்களா? இல்ல இத ஒன்னொன்னா எடுத்து போடுவீங்களா? இத ஃபர்ஸ்ட் ஒண்ணா எடுத்து போடுவீங்களா? எதை எடுத்து ஃபர்ஸ்ட் எதை எடுப்பீங்க? இத எடுப்பீங்களா? இல்ல இத எடுப்பீங்களா? இத எடுப்பீங்களா? இத எடுப்பீங்களா? இத எடுப்பீங்களா?
ஏன் சிவா? அப்படின்றீங்களா? மித்ரா, நீங்க சொல்லுங்க மித்ரா. சிவா ஒரே நிமிஷம், நான் எதுவும் கரெக்ட் தப்புலாம் சொல்லல. ஓகே, ஐ அக்ரி யுவர் பாயிண்ட். மித்ரா நீங்க என்ன சொல்றீங்க? மித்ராக்கு சாப்பிட்டு சொருகுதுன்னு நினைக்கிறேன். பேச்சே இல்லங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு கீர்த்தனா பேசவே இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரி மித்ரா நீங்க சொல்லுங்க கண்ணா. ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. அவங்கள ஏதாவது டவுட் கேட்டா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கடா. மித்ரா சொல்லுங்க மித்ரா. ஏந்து நின்னு கண்ணுல தண்ணி அடிச்சிட்டு சொல்லுங்க. ஏன் மித்ரா? ஃபர்ஸ்ட் இது எடுக்க மாட்டீங்களா? ம். அப்பனா யாரு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவா நீங்க ரெண்டு பேர்ல? உங்களுக்கு ரைட்டா? எனக்கு ரைட்டா? ஐயோ எனக்கு இது இவங்களா? இவர்தானா? ஓ, ரைட். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எடுத்து போடுவாரு. கடைசியில இருக்கிறது போடுவாரா? நான் ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது தான் போடுவாரு. லெஃப்ட் ஹேண்ட் கடைசியில இருந்தாலும் போட மாட்டாரா? யோசிங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மேட்டர் ஆகுமா என்ன? மேட்டர் ஆகுமோ சம்டைம்ஸ். ஸ்பீடுக்காக சொல்றீங்களா? சரி ஓகே. நந்தனா குட்ட உடைச்சிருங்க நந்தனா. கரெக்ட். சூப்பர். சூப்பர். வெரி குட். மூணு பேருமே சூப்பரா சொன்னீங்க. வெரி குட். இது எம்பிஏல, ஐஏஎம் எம்பிஏல இந்த மாதிரி ஒரு சினாரியோ, மேனேஜ்மெண்ட் சினாரியோ சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா அது சொல்றாங்க? கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் டு பி டேக்கன் அப் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இங்க போடணும். ஆனா மித்ரா எனக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தெரியல கண்ணா. ப்ராபப்ளி இருக்கலாம். பட் தென் ஓவராலா என்ன சினாரியோ கேஸ் ஸ்டடி என்ன ப்ரூவ் ஆச்சுன்னா, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எது ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான். நீங்க சமையல் பண்ற போது கூட பாத்தீங்களா, வடை எல்லாம் கடைசியா தான் போடுவாங்க, சுட சுட சாப்பிடலான்ட்டு. இல்ல, வடை ஃபர்ஸ்ட், அப்புறம் சாதம் எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் கடைசியா பண்ணுவாங்க. இந்த கஷ்டமா அந்த அரைச்சு விட்ட சாம்பார்லாம் கடகடன்னு பண்ணிச்சிருவாங்க. ஸோ நல்லா இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி டேக்கன் அப் ஃபர்ஸ்ட். ஒரே நிமிஷம். அதான் இங்க சொல்றாங்க. So one of the main purposes of critical path analysis is to find the sequence of activities the largest sum of duration and thus find the minimum time necessary to complete the path. In the path of network with the critical series of activities is called as critical path. அதாவது sequence of activities with the largest sum of duration times and finding the minimum time necessary to complete the project. இந்த அனாலிசிஸ் பண்றது தான் கிரிட்டிக்கல் பாத். ஸோ எந்த நெட்வொர்க் கிரிட்டிக்கல் சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை இன்வால்வ் பண்றதோ அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஎம் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் இஸ் அனலைஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் வந்து தி ரிலேஷன்ஷிப் இஸ் டிட்டர்மைன் அண்ட் நெட்வொர்க் டயக்ராம்ல காமிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க் டயக்ராம் drawn. After this, the required time or some other measure of performance is posted above and to the left of each operation cycle. These times are then combined to develop a schedule which minimizes or maximizes the measure of performance for each operation. சிபிஎம் என்ன பண்றது தெரியுமா? மார்க் பண்ணி கொடுக்கும் ஒரு ப்ராஜெக்டோட கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன, அதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் என்ன அர்த்தம்னா, இதுக்கு பேர், இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபீசிபிள் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணும்போது அதுல எனக்கு எந்த கஷ்டமான ஆக்டிவிட்டி இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்றத நான் அனலைஸ் பண்ணிட்டேன்னா, அப்போ நான் எப்ப முடிப்பேன்ற டைமை என்னால ஈஸியா அரைவ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன் பிளானிங் ஆஃப் அ வெரி லார்ஜ் ப்ராடக்ட் அண்டர் சிபிஎம் டெக்னிக். புரிஞ்சுதா க்ரக்ஸ் சிபிஎம் ஓடது?
இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிஎம் ஞாபகம் வந்துரும். ஓகே. நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே இன்னைக்கு பேர்ட். பேர்ட் வந்து நான் ஒன்று பண்றேன். ஆமா, டிஃபரன்ஸ் இன் பேர்ட் சிபிஎம் எடுத்துட்டு கொஞ்சம் சம் போயிடுறேன். அதுக்கப்புறம் இந்த தியரிலாம் சம் முடிச்சுட்டு கூட வரலாம். ஓகேவா? கேங் சார்ட்டு தியரி சரிதா? சரி, ஓகே. நான் எவ்வளோ குயிக்கா பண்ண முடியுமோ பண்ணேன். சம் வரணும் எனக்கு ஆக்சுவலா சீக்கிரமா. அப்பதான் நான் பண்ணேன். இப்ப ஸ்லாக் இதெல்லாம் நான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா தியரிக்கு போயிடும். எனக்கு வேண்டாம். நான் சம்முக்கு வந்துட்டு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ் லைஃப் சைக்கிள் கோ பண்றேன். சரியா? பிளானிங் பேஸ் அதெல்லாம். ஏன்னா அதை சூட்டோட சூடா கடகடன் வடை மாதிரி போட்டுறணும். ஆ சொல்லுங்க கணா. நீங்கப்பா சிவா. சிவா இல்ல சிவா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு சிவா. நான் கடகடன் ஓடி வந்தேனா, தண்ணி எதுவுமே குடுக்கவே இல்ல. சாரிண்ணா சிவா. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் எடுத்துட்டு சம்ம ஆரம்பிச்சிடணும் எனக்கு சீக்கிரமா. நம்மளது மெயினா வி வில் ஓகே சாரி சிவா. மெயினா வந்து வி ஆர் கோயிங் டு டிராவல் வித் நெட்வொர்க் தான். த ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், பெசிமிஸ்டிக் டைம்ன்றது ஒரே ஒரு சம் தான். கடைசி ஒரு சம் வருது. ஓகே. வி ஆர் கோயிங் டு டிராவல் predominant with தி நெட்வொர்க் தான். இத முடிஞ்சதுன்னா சார் கிட்டயும் கேட்டு லைவா அந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட்டோட இது டவுன்லோட் பண்ணி கூட பார்க்குறேன். போன வாட்டி அவங்களுக்கு அதை எப்படி எடுக்க முடியல, வேற மாதிரி தான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேர்ட் நான் ப்ரீஃப் பண்ணிட்டு வி வில் கோ டு சம்ஸ் அண்ட் தென் கம் பேக் டு இது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சாரி டிலே ஆயிடுச்சு. சிவா தேங்க்ஸ், மித்ரா தேங்க்ஸ், நந்தனா தேங்க்ஸ், கீர்த்தனா தேங்க்யூ. கீர்த்தனா உங்க நெட்டு மட்டும் பார்த்துக்கோங்க ப்ளீஸ், டேக் கேர் ஆஃப் இட். ஏன்னா முக்கியமான சாப்டர் இது, அதனால. ஓகே நந்தனா, நீங்க கொஞ்சம் கன்வே பண்ணிடுங்க நந்தனா, மித்ரா.